Hello friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு நம்ம வாவல் மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஒவ்வொரு மீனும் 1.5 கிலோ இருக்கும். நல்ல பெரிய வாவல், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃப்ரெஷ்ஷா இப்பதான் வாங்கிட்டு வந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. இப்போ இந்த வாவல் மீனை நம்ம க்ளீன் பண்ணி பீஸ் போட்டுட்டு எப்படி வறுவல் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சென்னை சூப்பர் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மீனெல்லாம் கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இன்னைக்கு நான் 2 கிலோ மீன் எடுத்திருக்கேன், அதனால 2 to 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மீனுக்கு தேவையான அளவு உப்பு, 1 லெமனோட ஜூஸ், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நான் தண்ணி சேர்க்காம ட்ரையாக அந்த மாதிரி பவுடராக பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா எல்லா மசாலாவும் சேர்த்து கிளறுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம மீனில் போட்டு பரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலா ஓட்டுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மீனுக்குமே மசாலா தடவி வச்சிடலாம். இப்போ மீனெல்லாம் வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கல் காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் மீன் பொரிக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி தவா ஃப்ரை பண்ண போகிறனால எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடாயிருச்சு. ஒரு 4-5 கருவேப்பிலை இலையை தூவி விட்டுடலாம். இது வந்துட்டு மீனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த கருவேப்பிலையெல்லாம் சைடில் வச்சிடலாம். இது அந்த எண்ணெய்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம மீனெல்லாம் வச்சிடலாம். இப்போ மீனெல்லாம் ஒரு சைடு நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. நல்லா 3 மீனுமே நல்லா சூப்பரா ரோஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. பிளேட் இருக்குல்ல, இந்த மீன் கொஞ்சம் சாஃப்டா வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லயே எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட சேர்த்து முருக விட்டீங்கன்னா கிறிஸ்பியா வரும். இப்போ மீன் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்மளோட சூப்பரான மீன் வறுவல் ரெடி. நம்ம ஸ்டார்டிங்ல போட்டலாம் கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலையை மேலே தூவி விட்டுறலாம். இந்த ரெசிபி உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளோட சென்னை சூப்பர் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. பை பை பை.